பருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வீடியோ எடிட்டு நம்ம எப்படி எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எடிட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா 9:16 இந்த ரேஷியோ தான். ஸோ அதனால் நான் வந்து இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேக் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அகைன் இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாஸ்க்ன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லீனியரோ அப்படி இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த கார்னரில் வச்சுட்டு இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து சைஸை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேஸ்லாம் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கா அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு இந்த சைடில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டில் லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ்மே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் சாச்சுரேஷன் இருக்கும். இந்த சாச்சுரேஷன்ன்றது மட்டும் நல்லா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா -100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா? இந்த ஃபோட்டோவை லைட்டாக வந்து கீழே என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்து அகைன் இந்த ஃபோட்டோ இன்னுமே கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த பிரைட்னஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதோ அப்படி இல்லைனா இந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னுமே அந்த ஃபோட்டோ வந்து டார்க்காக தெரியும். சென்டரில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் மட்டும் கொஞ்சம் இன்னும் பிரைட்னஸாக தெரியும் கலர்ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக ரொட்டேட் பண்ணி இந்த கார்னரில் கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த கார்னரில் வச்சதுக்கப்புறம் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மிரர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷேடோ எஃபெக்ட் வர மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் பண்ணிவிடுங்க மூவ் பண்ணிட்டு. ஸோ மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்து இப்போ மேலே ஃபோட்டோவை நம்ம கரெக்டாக வந்து வச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அதே போலவே இந்த ஃபோட்டோவை கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணோமோ ஸோ அதே சேஞ்சஸை இங்கேயுமே வந்து பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் ஃபோட்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடிட் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டெம்ப்ளேட் வீடியோவோ லிரிக்ஸ் வீடியோவோ ஆட் பண்ணுறதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதில் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கு இல்லையா? இந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங் வந்து எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாங் எல்லாமே மை மியூசிக் தான் இருக்கும். இப்போ நான் புதுசாக வந்து
விஎன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன்னா உங்ககிட்ட சாங் வந்து இருக்காது. நீங்கள் மை மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபைல் ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஆடியோ இருக்கோ ஸோ அந்த ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆடியோ வந்து இருக்குது, அதனால் நான் யூஸ் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக்கெட் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்குவீங்க இல்லையா, அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு கலர் வந்து லிரிக்ஸோட கலர் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்டர்னு இருக்கும். நீங்கள் பார்டர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஆட் பண்ணாமல் விடுறதுனாலும் விடலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் எஃப் இருக்கும், இது இருக்கு இல்லையா, இந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ நான் வந்து இந்த ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஃபாண்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 200+ ஃபாண்ட்டுக்கான ஜிப் ஃபைல் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபாண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இன் அனிமேஷன் ஃபேட் அண்ட் அவுட் அனிமேஷன் நான் வந்து ஃபேட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த கிரேடியன்ட்டில் ஏதாவது வச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் லேயரை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த லிரிக்ஸ் லேயர் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, இந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, இதோட வந்து முடியுது. ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸ் லேயர் கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்து 2 வார்த்தை வரும். ஸோ இதோட வச்சிடுறேன். வச்சுட்டு அகைன் வந்து என்ன பண்ணுறேன்னா லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இப்போ இந்த லிரிக்ஸ் லேயரை வந்து இப்போ 2 லேயருமே இப்போ இந்த வார்த்தை முடியிற வரைக்கும் இங்கே இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் லேயர் லிரிக்ஸ் வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த லேயரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டூப்ளிகேட் பண்ண லேயரை இந்த செகண்ட் லேயர் இருக்கு இல்லையா, இதோட எண்ட் வரைக்கும் கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம செகண்ட் லேயர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்னு எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய அடுத்த 3 வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் வீடியோ பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து ஜூம் பண்ணி வச்சிருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வெறுமனே ஃபோட்டோவை மட்டுமே வச்சு எடிட் பண்ணாமல் நீங்கள் ப்ரிவியூவில் நான் வச்சிருப்பேன் இல்லையா ஒரு ப்ரிவியூ வீடியோ, ஸோ அந்த வீடியோ மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் வீடியோவை எடுத்துகிட்டு இந்த சென்டரில் வச்சுட்டு இங்கே மேலேயும் கீழே இதே போலவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவே டூப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்த வந்து இந்த மாதிரி வந்து பிளாக் கலரில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம்.